காதல். அந்த உத்தமனும் ஒரு காலத்துல நல்ல வசதியா இருந்த ஜமீன் குடும்பம்தான். ஆனா பல காரணம் இருக்கு அவர் நொடிஞ்சு போனதுக்கு. அப்படி இருக்கிறப்போ எல்லா மனுஷனுக்கும் வசதி மேலதானே குறியா இருக்கும். அந்த உத்தமன் பொண்ணும் வசதியை மீறி ஃபாரின் போய் படிச்சுட்டு வந்திருக்கா. அப்படி இருக்கும்போது ஒருவேளை அந்த உத்தமன் பணத்துக்கு ஆசைப்பட்டு நம்ம பையனுக்கு கட்டித்தராம வேற இடம் பார்த்துட்டு போயிட்டா, அப்புறம் ரஞ்சித் அப்பாவோட கடைசி ஆசை நிராசை ஆயிடும்ல. அதுக்காக தான் இப்படி ஒரு ஏற்பாட்டை பண்ணேன். ஆனா இது வரைக்கும் எல்லாமே நல்லபடியா நம்ம நினைச்ச மாதிரியே நடந்துட்டு இருக்கு. ஆனா இனிமே இது எங்க வசம் இருக்கிறது அவ்வளோ நல்லதில்ல. அதனாலதான் இது உன்கிட்டயே இருக்கட்டும்னு சொல்றோம். இத நான் வச்சு என்ன பண்ண போறேன்? இந்த கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் இந்த அக்ரிமெண்டால எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஸோ இந்த ஃபைலை யாருக்கும் தெரியாம அழிச்சிடலாம். ஆனா அதை பண்ற வரைக்கும் இது உங்ககிட்ட பத்திரமா இருக்கட்டும். அதனாலதான் கேக்குறேன். இப்ப எதுக்கு இது என்கிட்ட இருக்கணும்னு கொடுக்குறீங்க? ஆக்சுவலா தானோ, இப்படி ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்கிறதே சூர்யாவுக்கு தெரியாது. அப்படி இருக்கும்போது இது ரஞ்சித் கிட்ட இருந்ததுன்னு வை, ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்துல சூர்யா இதை பார்க்க வாய்ப்பு இருக்கு. அப்படி இது அவனுக்கு தெரிஞ்சதுன்னு வை, அவன் மனசு என்ன பாடுபடும்னு உனக்கே நல்லா தெரியும். அதனாலதான் இதை உன்கிட்டயே வச்சுக்க சொல்றேன். ஏன்னா எந்த சூழ்நிலையிலுமே ஒன்ன கேட்காம உன் சம்பந்தப்பட்ட எந்த பொருளையும் சூர்யா தொடக்கூட மாட்டான். கல்யாணம் தான் நல்லபடியா முடிய போதே, அப்புறம் இதையே இன்னும் வச்சிருக்கணும். இப்பவே இத கிழிச்சோ எரிச்சோ போட்டு இல்லாமே. ஒருவேளை இந்த கல்யாணம் ஏதாவது ஒரு சூழ்நிலையில தடப்பட வேண்டிய சூழல் வந்துச்சு. என்னக்கா இப்படி? சூழல் வந்தான்னு தான் சொன்னேன். அப்படி வந்துச்சுன்னா அந்த உத்தமன் கிட்ட ஒரு நயா பைசா பாக்கி இல்லாம எல்லாத்தையுமே திருப்பி வாங்க இந்த அக்ரிமெண்ட் உதவும். அதுக்காக தான் இதை உன்கிட்ட கொடுத்து பத்திரமா வச்சுக்கோன்னு சொல்றேன். அப்படி ஒரு சூழல் வராம இந்த கல்யாணம் நல்லபடியா நடந்துட்டா எல்லாத்துக்குமே ரொம்ப சந்தோஷம்தான். அப்புறம் இதை நீயே எங்களை கேட்காம கிழிச்சோ இல்ல எரிச்சோ போட்டுடலாம். அது உன் இஷ்டம் தானோ, சரியா? அது வரைக்கும் இது உன்கிட்ட பத்திரமா இருக்கட்டும். இந்த ஃபைலை கொடுங்க. ஏடியா சார், இவனை கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ற வரைக்கும் நம்ம கஸ்டடியில ஜாக்கிரதையா பாத்துக்கோங்க. சரிங்க சார். நான் இல்லாத நேரத்துல பொலிட்டீஷியன்ஸ் கிட்ட இருந்து ஃபோன் கால்ஸ் வரும், அதெல்லாம் கண்டுக்காதீங்க நீங்க. சரிங்க சார். அதே மாதிரி யாரு வந்து கேட்டாலும் என்ன காண்டாக்ட் பண்ண சொல்லுங்க. சரிங்க சார். என்னங்க, நான் வீடு கிளம்புறேன். மற்ற ஃபார்மாலிட்டிஸ்லாம் நீங்களே கவனிச்சுக்கோங்க. இன்ஸ்பெக்டர் எஸ்ஐலாம் வந்தா நான் கொடுத்துருக்க இன்ஸ்ட்ரக்ஷன் அவங்க கிட்ட சொல்லிடுங்க. சரிங்க சார், நான் சொல்லிடுறேன். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த நாகாவுக்கு அவுட் சைட் ஃபுட் அலோவ் பண்ணாதீங்க. எதுவாக இருந்தாலும் ஸ்டேஷன் மூலமாகவே கிடைக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. எதுக்கும் என்னங்க சார்? வேணாம் சார். அட பரவாயில்ல, வச்சுக்கோங்க சார். முதல்ல இதை உள்ள வைங்க சார். இந்த வேலையை நான் பார்த்துக்கிறேன் சார். அவனை கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணும்போது குறைஞ்சது ஒரு வாரமாக நாகாங்கிற பாம்போட வாழை பிடிச்சிருக்கீங்க. பாம்பு விஷத்தை கக்குற மாதிரி எப்படியும் உங்களை பழி வாங்கணும்னு தான் நினைப்பான். எதுக்கும் கொஞ்சம் பார்த்து கவனமாக இருங்க சார். பயப்படுறீங்களா ஏட்டையா? பயம் இல்லை சார், ஒரு முன்னெச்சரிக்கையாக தான். பயப்படாதீங்க. யாரா இருந்தாலும் தப்பு பண்ணா சட்டத்துக்கு முன்னாடி தப்பிக்க கூடாது, தப்பிக்கவும் முடியாது. அப்பதான் பொதுமக்களுக்கும் நம்ம போலீஸ் டிபார்ட்மெண்ட் மேல இருக்கிற நம்பிக்கையும் உயிர் போட இருக்கும். அது நாகாவா இருந்தாலும் சரி, வேற எவனா இருந்தாலும் சரி. சரிங்க சார், நீங்கள் சொன்னபடியே நான் எல்லாத்தையும் பண்ணிடுறேன். நீங்கள் கிளம்புங்க சார். ஏட்டையா சார், நீங்களும் கண்டிப்பா வந்துருங்க. எங்கே சார்? என்ன ஏட்டையா, இந்த நாகா விஷயத்துல இவ்வளவு டென்ஷனா இருக்கீங்க போல? முக்கியமான விஷயத்தையும் மறந்துட்டீங்களே. எங்கன்னு கேக்குறீங்க? என்னோட கல்யாணத்துக்கு வரமாட்டீங்களா நீங்க? ஐயோ,
சார் சாரி சார், உண்மையிலேயே இந்த டென்ஷனில் மறந்துட்டேன் சார். கல்யாணம் வெளியூரில், குடும்ப சூழ்நிலையில் வர முடியுமான்னு தெரியல. ஆனால் கண்டிப்பாக வர்றதுக்கு ட்ரை பண்ணுறேன் சார். உங்களை நம்ப முடியாது. இருக்கிற டென்ஷன்ல மறந்தாலும் மறந்துடுவீங்க. அதனால என்னை இப்பவே ஆசீர்வாதம் பண்ணுங்க. சார் சார் என்ன சார் இதெல்லாம்? நீங்கள் எவ்வளவு பெரிய அதிகாரி, நீங்கள் என் காலில் போய் ஏடையா, நான் ரொம்ப நேரம் இப்படியே இருக்கணுமா? ஐயோ சார், நீங்க நல்லா இருக்கணும் சார். உங்க மனசு போல வாழ்க்கை அமைஞ்சி சீரும் சிறப்புமா நீங்க ரொம்ப நாள் சந்தோஷமா வாழணும் சார். இந்த ஆசீர்வாதம் தான் எனக்கு முக்கியம் ஏடையா. இதை விட பெரிய விஷயம் எதுவும் இல்லை. பதவியில வேணா நான் உங்களோட பெரிய ஆளா இருக்கலாம். ஆனா வயசுலயும் அனுபவத்திலையும் நீங்க என்னை விட எங்கேயோ இருக்கீங்க. அது உங்க ஆசீர்வாதத்திலே தெரியுது. வயசுப்படி பார்த்தா நீங்க எனக்கு அப்பா மாதிரி. அதனால என்ன ஆசீர்வாதம் பண்ணதுல எந்த தப்பும் இல்லை. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், எந்த அவசரமா இருந்தாலும் எனக்கு உடனே ஃபோன் பண்ணுங்க. நான் உடனே ரியாக்ட் பண்ணுவேன். சரியா? சரிங்க சார். கல்யாண மாப்பிள்ள பிஸியா இருப்பாருன்னா யோசிக்காதீங்க. கொஞ்சம் கவனமா பாத்துக்கோங்க. எஸ் சார். வேலையெல்லாம் ஜரூரத்தை நடக்குது போக்கு. சரிங்க தம்பி, நீங்க போயிட்டு வாங்க. பலகாரம்லாம் படு அசத்தலாம் இருக்கு. வாங்க வாங்க. வணக்கம் வணக்கம். கல்யாண வேலையெல்லாம் தலைக்கு மேல இருக்கும்போது எங்க இந்த பக்கம்? இங்க மாதிரியே அங்கேயும் வேலையாட்கள்லாம் படு தீவிரமா வேலை செய்யறாங்க. ஆமா, ரஞ்சித் இருக்காரா? இருக்காரு. எங்கேயோ அவசரமா வெளியே போகணும்னு கிளம்பிக்கிட்டு இருக்காரு. நீங்க வந்திருக்கிறத அவர்கிட்ட சொல்லட்டுமா? அதெல்லாம் வேண்டாம். அவர் ரெடி ஆயிட்டு வந்த பிறகு நான் பாத்துக்கிறேன். சரிங்க. என்ன சம்பந்தி, கல்யாண வேலையெல்லாம் எப்படி போயிட்டு இருக்குன்னு பார்க்கலான்னு வந்தீங்களா? என்ன கணக்கு, போலாமா? போலாம் தம்பி. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இங்க வேலையில எப்படி நடக்குன்னு தெரியாதா என்ன? அதெல்லாம் இல்ல, உங்களை பார்த்துட்டு போலாம்னு தான் வந்தேன். ஏதாவது முக்கியமான விஷயமா? இல்லைன்னா நான் போயிட்டு வந்துடுறேன், அப்புறம் பேசலாமா? ஒரு முக்கியமான விஷயம் பேசலாம் தான் வந்தேன். கணக்கப்பில்ல, நாம கொஞ்சம் நகர்ந்தா போதும். வேலைக்காரங்களை சரியா வேலை செய்ய மாட்டாங்க. நீங்க அங்க போய் பாருங்க, அப்பத்தான் வேலையெல்லாம் வேகமா நடக்கும். நாள் நெருங்கிட்டு இருக்குல்ல, மனுஷன் கன்ஃபியூஸ் ஆயிட்டார் ஒர்க்கு. ம் ம். சொல்லுங்க, அப்படி என்ன முக்கியமான விஷயம்? இல்ல, இன்னும் 3 நாள்ல நம்ம வீட்டு கல்யாணம் நடக்க போகுதே. அதான் ஊருக்கே தெரியுமே, அதான் முக்கியமான விஷயமா? அத சொல்லவல்ல. அப்புறம் வேற என்ன முக்கியமான விஷயம்? இல்ல, கல்யாணம் முடிஞ்சா நாமெல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு ஆயிடுவோம். அதுவும் தெரிஞ்ச விஷயம் தானே. அதுவும் சரிதான். ஆனா அதுக்கப்புறம் நமக்குள்ள எந்த விஷயமும் இடைஞ்சலா இருக்க கூடாது பாருங்க. அதனால என்கிட்ட எழுதி வாங்கின பத்திரத்தை கிழிச்சு போட்டுடலாமா? இங்க பாருங்க, அதை வச்சு நாங்க எதுவும் பண்ண போறது இல்ல. ஏற்கனவே சொன்ன மாதிரி கல்யாணம் முடிஞ்ச உடனே அதை கிழிச்சு போட்டுருவோம். ஆனா இன்னும் நலங்கே முடியலையே. அதுக்கப்புறம் கல்யாணம் இருக்கு, அதெல்லாம் முடியட்டும். அதுக்கப்புறம் நீங்க கேட்காமலேயே எல்லாமே நடக்கும். வேணும்னா உங்க பொண்ணு எங்க வீட்டுக்கு மருமகளா வந்த உடனே நானே அதை கிழிச்சு ஒரு கவர்ல போட்டு உங்களுக்கு கிஃப்டா தந்துடுறேன். போதுமா? கிஃப்ட். இத பத்தி இனி பேச வேண்டாம். ம், சரியா? கணக்கு பெரிய தம்பி, வாங்க போலாம். சரிங்க. நம்ம நடிப்பு கொஞ்சம் பத்தலையோ? என்ன நடிச்சு ஏமாத்தலாம்? நம்மளை விட உஷாரா இருக்காரே. சார், இங்க சரண்ன்ற பேர்ல யாராவது ரூம் எடுத்து தங்கியிருக்காங்களா? நீங்க யாரு? எது கேக்குறீங்க? இல்லங்க, அவரும் என்னோட ஃப்ரெண்டும் லவ் பண்றாங்க. இப்போ என் ஃப்ரெண்டை காணோம். அவளோட லவ்வர் வெளியூர். அதான் அவங்க இங்க தங்கியிருக்காங்களான்னு பார்க்க வந்தோம். இல்லம்மா, இங்க தங்கி இருக்கவங்க டீட்டெயிலாம் என்னால கொடுக்க முடியாதுமா. நீங்க போங்க. இதனால எனக்கு தேவையில்லாத பிரச்சனை ஆயிட போகுது. சார், ப்ளீஸ் சார், ஒரு பொண்ணோட வாழ்க்கை இது. கொஞ்சம் தயவு செஞ்சு சொல்லுங்க சார். ப்ளீஸ் சார். சார், இந்த பொண்ணாவது இங்க வந்துச்சான்னு பார்த்து சொல்லுங்க சார், ப்ளீஸ் சார். அம்மா,
நீங்க எப்படி கேட்டாலும் என்னால சொல்ல முடியாது. தயவு செஞ்சு போங்கம்மா. போங்கன்னு சொல்றேன்லம்மா. போமா. ஒரு நிமிஷம்க்கா.